திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நீதிபதி அவர்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஆனா காவல்துறை மறுக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறையை நாடி போவோம். அங்கு காவல்துறையால தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுகுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீதிமன்றத்துல நீதிபதி அளிக்கக்கூடிய தீர்ப்பே இறுதியானதுன்னு நாம அதை ஏற்றுக்கொள்வோம். இங்க நீதிபதி அளிச்ச தீர்ப்பை எதிர்த்து காவல்துறை செயல்பட காரணம் என்ன? பக்தர்கள் கும்பிடு போன பக்தர்கள் முதற்கொண்டு பயந்து ஓடக்கூடிய நிலை, அங்க 144 தடை விதிக்க காரணம் என்ன? அப்படி என்ன அங்க அமக்கலம் நடந்திருக்கு? அப்போ இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணுது? அறநிலையத்துறையுடைய வேலை என்ன? ஒவ்வொரு இந்து கோயில்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து கோயில்களை டெவலப் பண்ணணும், பக்தர்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்கணும். இதுதானே அவங்களுடைய ரோல். ஆனா அப்படியே அதுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பக்கம் சேகர்பாபு அவர்கள் திருவண்ணாமலை தீபத்துக்கு முன்னாடி போய் சீஃப் கெஸ்டா விளக்கேத்தி வைப்பாரு. இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு நீதிபதி அளிச்ச தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போறதுக்கு ரெடி ஆவார். என்ன கொடுமை! சு வெங்கடேசன் அவர்களே, திருப்பரங்குன்றத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஆனா மழையே நாரி போய் கிடக்குது. அதாவது தூங்கா நகரம் இன்னைக்கு குப்பை நகரமாக மாற்றின பெருமைக்குரியவர் நீங்க. அன்னைக்கு சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு பிரச்சனை வரும்போது ஆடை வெட்டுவோம் மாடை வெட்டுவோம்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் மத கலவரம் வரல. இன்னைக்கு கார்த்திகை தீபம் கலவர தீபமா மாறப்போகுதுன்னு சொல்லி நீங்க பேசுனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஆக மொத்தத்துல உதயநிதி அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னாரு, சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம், மலேரியா டெங்கு மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. நாமளும் வேடிக்கை பார்ப்போம், இவங்களுக்கே ஓட்டு போடுவோம், இவங்களையே ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்போம். ஆக அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ திமுக காரங்க அதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. நாம இந்து மக்கள், தமிழக மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொன்னையும் இழந்து கொண்டு அடி வாங்கிக்கிட்டு இப்படியே நகர்ந்து போவோம். அதுதானே நம்மளுக்கு பழக்கம்.